ப்ரோ அவர்லாம் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவரோட ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. கொடுத்துரும். விவசாயி இல்லை, அது நம்ம ட்ரெய்லரை பார்த்த மாதிரி தான். அந்த ஆளை அந்த ஒரு ஜோனில் ஜெயில் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து பண்ணியிருக்காரு. பிரதீப்போட அப்பாவை பண்ணியிருக்காரு. செம்ம சீமான் ஆக்டிங் வந்து வேற லெவல், சான்ஸே இல்லை. நல்லா நல்லா சேவ் பண்ணியிருக்காரு. அவரு நான் ஒரு படம் இது மாதிரி பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வேற லெவலில் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு தான் நிறைய விசில்லாம் கொடுத்துருந்தாங்க. சீமான் அப்பா ரோல் சார். சீமான் வந்து அப்பா ரோலு காமாக இருக்கார். அவர் இன்னும் இதெல்லாம் ரொம்ப சத்தம் கிடையாது. அப்பா என்ன வேலையோ அதை அவர் இப்போ பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறார், பையன் தலை குனியக்கூடாது, செல்ஃபோனால் பொண்ணு செத்து போய்ட்றாங்க. இவர் சொல்கிறாரு பையன் தலை குனியக்கூடாது, அது கொஞ்சம்லாம் வர்றாரு. சீமான் ஃபாதராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதோட அந்த நியூ வெர்ஷன் வந்து நல்லா தெரியுது. சீமான் ஒரு டிக்னிஃபைட் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி மெசேஜ் இருக்குது ப்ரோ. ஏதாவது ஃபோன்லேயே அடிக்ட் ஆகாமல் இருக்காங்க, மக்களோட பேசுங்க பழகுங்க. ஸோ அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சீமானோட ரோலாக இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யாவோட ரோல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோகி பாவோட காமெடி இந்த படத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு 4வது 100 crores இருக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கு. கண்டிப்பாக நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம். கீர்த்தி ஷெட்டிக்கு இது நல்லா ஓப்பனிங்காக இருக்கும். நெகட்டிவே இல்லை சார் படத்தில், நெகட்டிவ்லாம் இல்லை, போரே இல்லை படம். அதான் 2040 எப்படி காதல் இருக்காங்க. படம் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். செம்மையாக கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பாருங்கள், நல்லா என்டர்டைன்மெண்ட். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. சீமான் சார் கேரக்டர் உண்மையாக நல்லா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட், அது ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஆல்சோ ஹியூமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக அவரோட பார்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, அதுதான் சொல்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் வந்து தொடர்ச்சியாக படத்தில் என்ன பண்ணுறாரோ அதுதான் பண்ணுறாரு. ரொம்ப பெருசாலாம் வித்தியாசம் வேரியேஷன்லாம் தெரில, எக்ஸ்பிரஷன்லாம் மாற்றலை. சீமான் சாரோடைய பங்கு நல்லா இருக்குது, அவருடைய அந்த தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குது. அதை தான் இங்கே கொண்டு வராங்க. படத்துக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறாரு, அவரோட தமிழில் சொல்கிறாரு, அவரோட பாணியில் சொல்கிறாரு, அவ்வளோதான். அதில் கூட ஒரு கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஒரு படத்தில் ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் ஒரு சீனில் வந்து சொல்லுவார், வெளிநாட்டு பானங்கள் வந்து குனிஞ்சு குடிக்கணும், தலை குனிஞ்சு. இளநீ வந்து நம்ம தமிழ்நாட்டு நாட்டு பானம், அதனால நிமிந்து குடிக்கணும். அதுக்கு அவர் சொல்லுவார், ஸ்ட்ரா போட்டிருந்தா இதையும் குனிஞ்சு குடிக்கலாம், வெளிநாட்டு பானத்தை அண்ணாந்து குடிச்சா குடிக்கலாம்னு. அங்கேயும் ஒரு சில கிண்டல் பண்ணியிருக்காங்க. அவருடைய பாணியை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சீமான் வந்து ஹீரோவுக்கு அப்பா ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சச் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து திருப்பி பார்க்கலான்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. அருணாச்சலம் அந்த மாதிரி படம் தான் நமக்கு ஃபேமிலியோட பார்க்கலான்னு தோணும் இல்லையா. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். ஒரே நிமிஷம் மைக் மட்டும். சீமான் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனோட பெரிய பிரச்சனை ஃபோன் தான். ஒரு டைம் பார்க்கறதா இருந்தால் கூட ஃபோன் எடுத்து பார்க்குற அளவுக்கு நம்ம அடிக்டாக இருக்கோம்ல. 2040 மேபி ஒரு ரிங்கை மாட்டிட்டு, அதுக்கும் இன்றைக்கி இருக்குது, ரிங்குமே இன்றைக்கி கேஜெட்டாக இருக்குது. ஸோ மேபி அது மாதிரி மாறிச்சுன்னா அவங்க பெற்றவங்களுக்கு தான் அது பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேபி செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கனெக்ட் ஆகும். நடிகர் சீமானா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பட் அதை தாண்டி ஒரு ஆக்டராக அவர் நல்லா பண்ணக்கூடியவர் தான். ஸோ அதே தான் இங்கேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இல்லை படம் சூப்பராக இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தேவையான மெசேஜ் தான். ஏஐயில் கொஞ்சம் அடிக்ட் ஆகாமல் இருக்கணும், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ. எல்லாமே சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ரிப்பீட்டட் ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி கதைகள் படங்கள் பார்த்தோமா? இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க. பட் வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கு? சீமா வந்து பிரதீப் இவங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நடிப்பா இருக்க எஸ்ஜே சூர்யா ஊட்டி அவரோட நடிப்பு நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சு, அவரோடதும் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாததாக இருந்துச்சு. ஸோ லாஜிக் செட் ஆகாத மாதிரி. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது தேவையான நியூஸ்.